அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். உலகின் மிகச்சிறந்த வருமான வாய்ப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இவ்வளவு சிறப்புகளை உடைய வருமான வாய்ப்பு நமக்கு எவ்விதம் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் வருமானம் உண்டு. அது நாம் வேலைக்கு செல்வதன் மூலமும், தொழில் செய்வதன் மூலமும், விவசாயம் செய்வதன் மூலமும் நமக்கு வருமானம் வருகிறது. நம் வாழ்க்கையில் நம்முடைய அடிப்படை தேவைகள், செலவுகள் நம் வருமானத்தை விட அதிகமாக உள்ளதை நாம் காண்கிறோம். நடைமுறையில் நாம் நம்முடைய வருமானத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் சுருக்கிக் கொள்ளுகிறோம். அதாவது நமக்கு கிடைக்கும் வருமானத்திற்கு தகுந்தாற் போல செலவுகளை சுருக்க நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம். இப்பொழுது நான் சொல்லப்போகிற வியாபார வாய்ப்பு குறித்த விளக்கத்தை நீங்கள் மனதில் நிறுத்தி பணியாற்றினால் உங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் எளிதாக, சிரமமே இல்லாமல் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என நான் 100% உறுதியாக கூறுகிறேன். இவ்வளவு நல்ல சிறப்பான வியாபார வாய்ப்புகளை தரும் நிறுவனம் யூனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் குரூப் ஆகும். யூனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் குரூப்பினுடைய நோக்கம் யாதெனில், கிரியேட்டிங் த கிரியேட்டிவ் சொசைட்டி, அதாவது உருவாக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதுதான். இந்நிறுவனத்தினுடைய தலைமையகம் கேரள மாநிலத்திலே திருச்சூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இது 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி துவக்கப்பட்டது. இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலுமே வியாபாரம் செய்து வருகிறது. இது இந்நிறுவனம் செய்வது சுத்தமான ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சர்வீஸ் வியாபாரமாகும். இது மீடியா ஆன்லைனிலும் வியாபாரம் செய்து வருகிறது. வியாபாரம் செய்யும் முறை MLM என்று சொல்லப்படுகின்ற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆகும். MLM நமக்கு அவ்வளவு பரிச்சயமான விஷயம் அல்ல. நமக்கு மிகவும் தெரிந்த வியாபாரம் TLM என்று சொல்லப்படுகின்ற ட்ரெடிஷனல் லெவல் மார்க்கெட்டிங் ஆகும். MLM வியாபாரம் நிச்சயமாக TLM வியாபாரத்தை விட மிகவும் சிறந்ததாகும். அதனால்தான் MLM வியாபாரத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் உள்ளன. இந்த இரண்டு வியாபார திட்டங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலில் TLM என்றால் என்ன என்று பார்க்கலாம். நாம் ஏதாவது ஒரு விதத்திலே கன்சியூமராக உள்ளோம், அதாவது நுகர்வோராக உள்ளோம். நாம் ஒரு சாதாரண சோப்பை எடுத்துக்கொண்டால் அதை நாம் மளிகை கடையிலே வாங்குகிறோம். இதில் நமக்கு சோப்பானது மளிகை கடையிலே வாங்குவதோடு நம்முடைய தேவை முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் ஹோல்சேல் வியாபாரி, ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், C&F ஏஜென்ட், அப்புறம் கம்பெனி என்பது போல பல நிலைகளை தாண்டி நமக்கு அந்த சோப்பானது வருகிறது. அதற்கு மேலே அவற்றுக்கெல்லாம் சேர்த்தபடி அதற்காகின்ற விளம்பர செலவும் அதிலே அடக்கப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் மேற்கண்ட முறையிலேதான் நமக்கு பொருள் கிடைக்கிறது. நாம் 10 ரூபாய் கொடுத்து வாங்கும் சோப்பினுடைய அடக்க விலை 4 ரூபாய் மட்டும்தான். அதாவது நாம் 60% அதிகம் கொடுத்து சோப்பை வாங்குகிறோம். நாம் ஒரு சோப்பை 6 ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குகிறோம். அதாவது நாம் 6 ரூபாய் நஷ்டப்படுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சோப்பு வாங்கியிருப்போம், இனியும் வாங்கப் போகிறோம். பொருளாதார வல்லுநர் ஒருவருடைய கருத்துப்படி ஒரு நபர் 50 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றால் மேற்கண்ட முறையிலே பொருட்களை வாங்கும் பொழுது ஏகதேசம் 10 லட்சம் ரூபாய் நாம் நஷ்டப்படுகிறோம். ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டப்படுவது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இந்த பணத்தால் மேற்கண்ட நிலையிலே உள்ள எல்லா நிறுவனங்களும் நன்றாக பணம் சம்பாதித்து வருகின்றன. இதுதான் TLM முறை. இனி MLM முறையில் எவ்வாறு வியாபாரம் நடைபெறுகிறது என்று பார்க்கலாம். அதாவது நம் யூனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் குரூப் நிறுவனம் MLM முறைப்படி கம்பெனியில இருந்து நேரடியாக உபயோகிப்பாளர் பயன்பெறும்படி திட்டம் வகுத்துள்ளார்கள். ஒரு நுகர்வோர் அந்த பொருளை வாங்கும் போது அவர் கம்பெனியினுடைய விநியோகஸ்தராக, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிவிடுகிறார். இம்முறையில் TLM முறையில் உள்ள 60% வேலையை நாமே செய்து விடுகிறோம். இந்த 60% நம்முடைய நிறுவனமான
யூனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் குரூப் எடுத்துக்கொள்கிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை உபயோகிப்பாளரான நமக்கே திருப்பி தருகிறது. நாம் வெளியே வாங்குகிற ஒரு பொருளை இம்முறையில் விலை குறைவாக அதனுடைய லாபத்தில் ஒரு பங்கும் நமக்கு வரும்பொழுது நாம் ஏன் பொருளை வெளியே வாங்க வேண்டும்? நிச்சயமாக எம்எல்எம் முறையில்தான் பொருட்களை நாம் வாங்குவோம். அப்படி செய்யும் பொழுது எம்எல்எம் நிறுவனமும் வெற்றி பெறும், நாமும் வெற்றி பெறுவோம். நான் இங்கே ஒரு சோப்பை மட்டும் உதாரணமாக சொல்லியிருக்கிறேன். நம் கம்பெனி மார்க்கெட்டிங் செய்வது இந்தியாவினுடைய முன்னணி நிறுவனங்களின் பொருட்களாகும். கம்பெனி விற்பனை செய்யும் பொருட்களாவது 25,000 ரூபாய் மதிப்புடைய லைஃப் இன்சூரன்ஸ், 13,000 ரூபாய் மதிப்புடைய லைஃப் இன்சூரன்ஸ், 9,990 ரூபாய் மதிப்புடைய வாட்டர் பியூரிஃபையர் மற்றும் பிரீமியம் சூட் லென்த், 7,000 ரூபாயுடைய லைஃப் இன்சூரன்ஸ், 6,990 ரூபாய் மதிப்புடைய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் குக்கர் மற்றும் பிரீமியம் சூட் லென்த், 3,490 ரூபாய் மதிப்புடைய பிரீமியம் சூட் லென்த் ஆகியவையாகும். மேற்கண்ட பொருட்களில் உங்களுக்கு தேவைப்படுகிற பொருட்களை ஏதாவது ஒன்று வாங்கும் பொழுது நாம் யூனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் குரூப்பினுடைய டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிவிடுகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும் பொழுது கம்பெனியினுடைய எல்லா பயனும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் கொடுக்கிற பணத்திற்கு சரியான தரமான பொருள் கிடைப்பதனால் நுகர்வோருக்கு நஷ்டம் கிடையாது. வாரம் இருமுறை தொடர்ச்சியான நிலையான வருமானம் ரூபாய் 3,500 முதல் ரூபாய் 4,48,000 வரை, சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 1,28,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு. இனி வருமான வாய்ப்பு எப்படி என்று பார்க்கலாம். இந்த வருமானம் கிடைப்பதற்காக நாம் ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அர்த்தம் நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று அர்த்தம் அல்ல. நாம் தினசரி செய்யும் காரியங்களை செய்தால் போதுமானது. நமக்கு ஏதாவது ஒன்று நல்லது என்று நமக்கு தோன்றினால் நாம் அதை நமக்கு தெரிந்த சில பேரிடம் சொல்வோம் அல்லவா? உதாரணமாக, ஒரு திரைப்படம் நன்றாக இருந்தால் நாம் அதை பற்றி அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வதைப் போலத்தான் இதுவுமாகும். அதாவது யூ என்று சொல்வது நீங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்குகிற பொருளும் நான் இங்கு சொல்லுகிற வியாபார வாய்ப்பும் உங்களுக்கு சரி என்று தோன்றினால் நீங்கள் இந்த வியாபார வாய்ப்பை உங்களுக்கு மிகவும் பிடித்தமான 2 பேருக்கு சொல்லி அவர்களை இந்த வியாபார நண்பர்களாக, அதாவது பிசினஸ் அசோசியேட்ஸாக நாம் இணைத்துக் கொள்ளலாம். ஒரு நபரை நம் இடது பக்கத்திலும் ஒரு நபரை நம் வலது பக்கத்திலும் இணைப்பதால் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையாகும். இந்த 2 நபர்கள் உதாரணத்திற்காக 25,000 ரூபாய் பொருள் எடுத்தார்கள் என்று வைத்துக் கொண்டால் நமக்கு 2 சேல்ஸ் நடந்தது என்று பொருளாகும். TLM சொன்ன 60% பணி நாம் இங்கு செய்கிறோம். இந்த 25,000 ரூபாயில் ஏகதேசம் 60% தொகையானது நமக்கு யூனிட்டி இன்டர்நேஷனல் பிசினஸ் குரூப்புக்கு கிடைக்கிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அதை விற்பனை செய்த நமக்கு வருமானமாக திருப்பி தருகிறார்கள். அதாவது ஒரு விற்பனைக்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் 1:1 என்ற அடிப்படையிலே நமக்கு ரூபாய் 2,000 வருமானமாக கிடைக்கிறது. இத்தொகையானது நாம் முதல் நிலையில் செய்த வியாபாரத்தின் மூலம் கிடைக்கின்ற தொகையாகும். நம்முடைய நிறுவனத்தினுடைய விதிகளின்படி நமக்கு வாரம் 2 முறை பேமெண்ட் வழங்கப்படுகிறது. முதல் கட் ஆஃப் ஆனது சனிக்கிழமை காலை துவங்கி செவ்வாய்க்கிழமை இரவு வரை இருக்கிறது. இரண்டாவது கட் ஆஃப் ஆனது புதன்கிழமை காலை துவங்கி வெள்ளிக்கிழமை இரவு வரை உள்ளது. இரண்டாவது க்ளோசிங்கில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன வேலை செய்தோமோ அதை நாம் இணைத்த நபர்களான ஏ மற்றும் பியை நாம் செய்ய வைக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டப்பட்ட 2 நபர்களை இந்த வியாபாரத்தை சொல்லிக் கொடுத்து செய்ய வைத்து இணைக்க வேண்டும். இப்பணிகளை அவர்கள் செய்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்த க்ளோசிங்கில் ஏ நபர் தமக்கு வேண்டப்பட்ட 2 நபர்களை இந்த வியாபாரத்தில் இணைக்க வேண்டும். அதே போல பி என்ற நபர் அவருக்கு வேண்டப்பட்ட 2 நபர்களை இந்த வியாபாரத்திலே இணைக்க வேண்டும். அந்த க்ளோசிங்கில்
நமக்கு நம்முடைய